ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹாய் வியூவர்ஸ், எஸ்விஎஸ் கம்பு மாவுல இட்லி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்பு இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கம்பு மாவு 1 கப், ரவை 1/2 கப், தயிர் சின்ன கப், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் கம்பு மாவு, 1/2 கப் ரவை, சின்ன கப் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இதை 15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஏன்னா ரவை நல்லா ஊறணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மாவு கட்டியா இருக்கு. இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இட்லி தட்டுல எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இட்லி தட்டுல ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இனி இட்லி அவிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊத்தி வச்சிருக்க இட்லி மாவு தட்டை மெதுவா எடுத்து இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா முடிக்கிறேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாத்திரத்துல மூடியில இருந்து ஆவி வந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப மெதுவா இட்லி மூடியை திறக்கலாம். பாருங்க, கம்பு இட்லி சூப்பரா வந்துருச்சு. ரொம்ப ஈஸியா செய்யலாம். நான் கம்பு இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கிறேன். இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதனால கட்டாயம் நீங்க இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.